தெரியாமல் அரகரா சிவசிவா என்று பூஜை செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ பத்தி குச்சி வாசனை என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறா, சாமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. புருஷ வர்ணமணிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்றான்னு போய் பாடுறான், உள்ளார போய் பாடுறான். என்னடா கதவு தாளிட்டுக்குது, ஆனா உள்ள பத்து குச்சி வாசனை அடிக்குது. போன வாரம் அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க, ஒருவேளை மண்டைய கிண்ட போட்டாங்க. இருங்க, நான் கதவு சந்திரி எட்டி பார்த்துட்டு வந்து சொல்றேன். என்னத்துக்கு இந்த கோரம்? கற்பூர வாசனை தெரியா தெரியுது. நான் எட்டி பார்த்துட்டு வந்து சொல்றேன். அந்த சாய் போடுறாங்க, அந்த துவாரத்துல பாக்குறேன். ஓம் நம சிவாயா போற்றி. மகாராஜா, என்னடா பாம்பு கடிச்ச மாதிரி வர? யாருன்னே தெரியலீங்க. ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் ஒட்டு துணி கூட இல்ல. இப்படியே ஏண்டா அது ஒரு வேளை நீ வேற பக்கம் பார்த்திருப்ப. என் மாமனாரும் என் மாமியாருமா இருக்கும். அவனுக்கு உடம்பு சரியில்லையா? யாராடா இருக்கும்? ஆனா வயசு பிள்ளைங்க அழகா இருக்கிறாங்க. இனிமே இல்ல. என் மனைவியாவே என் மனைவி அப்பேற்பட்டவளா இருக்க மாட்டாளா? அப்படி அவனுக்கு அந்த நம்பிக்கைதான். அந்த அம்மாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது? திருமணம் காந்தர் விவாகம் செய்தது 9 வருஷம் ஆகுது. இதனால் வரைக்கும் என் விரல கூட அவன் மேல பட்டது கிடையாது. 9 வருஷம் ஆகுது. அப்ப நீ 9 ஆச்சாங்க? 9 வருஷம் ஆகுதா சாமி? அதுக்குள்ளே அடிக்கிறேன். 9 வருஷம் விட்டுட்டு போனா அந்த அம்மா கம்முனுப்பால. ஆனா வயசுக்குள்ள எத்தனை எடுத்து ஆனா ஒரே ஒட்டு துணியில யாரோ ஒன்னாத்த ரத்து மந்திரி உள்ளார போய் பாக்குற. நீ சொன்னது மட்டும் நடக்கல. நீ எட்டி பாத்துட்டு வா, அப்ப தெரியும். அப்பே சொன்ன நான் என்னை விட்டு பாருங்க மந்திரி. நானே போய் பாத்துக்கிறேன். போய் பாருங்க. அடி மின்னல் ஒளி. ஓம் சங்கரா நமோ நாராயணா அடி மின்னலா. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓம் நம சிவாயா போற்றி. அடி மின்னலே. அதுக்கு என்ன பண்ணு? சிவாயா போற்றி. பாரு, நீ இவ்வளவு கத்தின்னு நடக்கிற. அவன் 1 கிலோ போச்சு, 1 கிலோ போச்சு. சொல்றதும் போறதும் போற. எனக்கு ஊத்தா ஈர்ந்து வாங்கினு வர சொல்லு ஒரு 2 கிலோ. என் மனைவி மின்னல் ஒளிய கூப்பிடுறேன்டா. கூப்பிடு. அடி மின்னலே. அங்க என்ன பண்ணு? திருப்பயோடி என்னடா சிவாயா சிவாயா இருக்கிறா? நீ ஒருவேளை சொன்னது இந்த சிவாயனா தான் இருப்பானா? அதுக்குதான் சொல்றது. என்ன பொண்டாட்டி விட்டு அவ்வளவு நாள் இருந்தா பின்ன யார சிவனை வச்சுங்கிறாங்களாம். அவன் வீட்டு பக்கமே
பால் ஊத்துறான். அப்படியா? அவன் பால் ஊத்துறான் சொசைட்டிக்கு. ஆ. உங்க வீட்டுக்கும் ஊத்திட்டு போறான். டேய், கொன்னே விடுவேன். என் குடும்பத்தை பத்தி தவறா பேசுறீங்க. நான் பேசுவேனா? எத்தனை வருஷம் ஆகுதா? முன்னாடி அப்ப என்ன மின்னு வேலை? 9 வருஷம் அது மின்னு வேலை. தேவி, அட பாவி, அடி வந்து மாறிட்ட மண்டபம். கண்ணத்திறப்பாயோடி காட்டி விடு வந்தியாடி பின்னல் வழி கண்ணாடி சடிகால். என் பசிக்கு சோறு போட மாட்டாள் ஆட்டுக்குதுரா. 9 வருஷமா அந்த அம்மா கிரிமினே ஐஸ்கிரீம் வாங்கி வரன்ட்டு போனியா? என்னடா இப்படி பேசுற? நாங்க பண்ண ஓஞ்சுவாயா போற்றி ஓஞ்சுவாயா போற்றிக்கிறாளா? என்னடா இது? எல்லாம் அந்த அம்மா அந்த பாவமா ஒரு 5-6 வருஷமா நல்லா இருந்தா. 2 வருஷமா இப்படியே தான் சுத்தறான். யாரு போச்சான். ஆனா நீ போச்சு பொன்ன மாலை இட்டுவருடைய மன்னவன் அர்ஜுனன் வந்திருக்கிறேன். எத்தனை வருஷம் ஆச்சு? அடியே காந்தர் விவாகம் செய்து காண்டிபம் வந்திருக்கிறேன். எங்க போன? டேய், இவன் அரணை வச்சுக்கிட்டு சிவனை வச்சுக்கிட்டு சிவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏய் பெண்ணருளி, அடி அரணிய கரணை என்றால் அரணு வருவானா? உனக்கு அரைஞ்சு முத்து தருவானா? அடியே சிவராஜி சிவன் பூஜை செய்தாரு. அடியாடி சிவராஜி வரையற்றி சிவன் பூஜை செய்தாரு. அடியாத சிவனு வருவானா? அவனுக்கு சேர்ந்து முத்து தருவானா? அடியே சண்டைக்கு வந்து சங்கர வருவதில்லை, எனக்கு சந்தோஷமாய் இருப்பதில்லை. நான் அந்த சுமத்திரக்குடியா இருந்துட்டு வந்திருப்பா. நான் என்ன பண்ணது? அவங்க ஒன்னும் கோணம் வர சொன்னா நானா கூப்பிட்டேன். இவ வேற என்ன சிவா போட்டிங்கிறாளே. எல்லாம் தான் மானாயா, கோயிலுக்கெல்லாம் போவாதம்மா மானான்னா யாரோ ஒருத்தி கனி சொல்றேன்ட்டு சொன்னா. அது இப்படியே
இப்ப பைத்தியம் முடிச்சு விட்டுதா? கேட்டா 1 கிலோ போச்சு 1 கிலோ போச்சு. என்ன பண்றது? டேய், இவ்வளவு நாளா புருஷன் வரலன்னு சொல்லி என் மனைவி குணமாறி விட்டாளோ? அம்மா போவாது இடம் இல்லைங்க. நீங்க வராதனால அந்த அம்மா எங்கெங்கயோ சொன்ன மாதிரி கனியாலாம் கேட்டா செத்துட்டாங்களா கேறாங்களா அப்படிலாம் கேட்டாங்க. அப்பயே எனக்கு அறிகுறி ஏதோ எங்கன்னா கிடப்பான் பஸ் ஸ்டாண்ட்ல. அப்படியா? ஏதோ அப்படி இருந்தாலும் ஒரு தள்ளு வண்டியில வாழைப்பழம் வைக்க மாட்டாங்க தமிழர்னு கூட சொல்லி பார்த்தேன். அப்ப கூட கேட்கல போட்டினே ஒண்ணு கேட்ட ஈரல கேட்க கூடாதா? போட்டின்னு சொல்றாடா. என்ன போச்சு எனக்கு என்ன கேள்வி? மின்னலி தேவண்ண மாலை எட்டு புருஷன் வந்திருக்கிற கண்டு இருந்து பாரு பண்ணே. இந்த சிவாயனம் என்ன? டேய், இந்த சிவாயனாலதான் இவன் இந்த கதியானா. நாம எவகிட்ட போறோம்? எவகிட்ட போனோம்? நம்ம கொண்டாடிட்டு போறோம். என்னது கேக்குற? நாம என்னத்துக்கு எதையா கேட்டுக்கிட்டு? இந்த அரண்மனை யாருக்கு நம்புறது? நம்ம மாமனார் விடுது. மாமனார் விடுது. பரவாயில்ல, என்ன இதெல்லாம் கூட்டி சேர்த்தனே. யாருக்கு? நம்ம மாமனார். பரவாயில்லைங்க. ஏங்க இதெல்லாம் உங்க மாமனார் வீட்டு இதேவா? ஆமா. அரண்மனையா? ஆமாண்டா. இந்த தூணெல்லாம் எப்படி கட்டிருப்பாங்க? தூணாடு தான் கட்டிருப்பாங்க. இல்லைங்க, இந்த தூணெல்லாம் எத்தனை லட்சம் ரூபாய் எத்தனை கோடி ரூபாய் இருக்கும்? டேய், இதெல்லாம் 1000 பொன் 2000 வராகன் இருக்கும் இந்த தூணு. ஆமா. நாம வந்த நேரத்துக்கு 4 மழை பெஞ்சு அடிச்சு கிணறு வச்சுட்டோம். நாங்க அந்த தூணு குடிக்கிட்டு போய் எங்க குளத்துல விழுந்துட்டோம். அப்படியே மாமனார் விட்டு பருக்கு அப்பா இவ்வளவு பெரிய தூணா? இந்த மேல இந்த கோபுரம் கட்டிங்கிறாங்களா? அது எத்தனை லட்சம் இருக்கும்? இது இதெல்லாம் கணக்கில் அடங்காத பொன்பொருள். ஆமா பெண், அது போயிடுச்சுன்னா பெண் எவன் கணக்கு வைப்பான்? அப்படியா? கூப்பிடு வீட்டுக்காரி கூப்பிடு. அதனால மயிலன்னா இறங்க போறாது. புடிச்சு மெரிச்சு வச்சு புடுங்கினா தான் மயிலே வெளியே வரும். அதனால புடுங்கு. என்னுடைய ஆசைக்கு இசைக்க போவதில்லை. நானே இவளோடு சந்தோஷமாக இருக்க வந்திருக்கிறேன். நம்மளே நேரடியா போய்க்கலாம். நாதியாரி முன்னத்தான் சிவன் பூஜை கரண்டி பொந்த மாதிரி வந்தேன். நான் அந்த வேகத்திலேயே வந்திருக்கேன். எங்க ஊர்லயே கட்டி என் வீட்லயே கிட்டோம். எங்க வீட்டுக்காரி அதாவது பாத்ரூம்கே நான் எதனா போய் உட்கார்த்தா இருந்தா கூட எங்க வீட்டுக்காரி பாத்ரூம் அவசரமா போறதா இருந்தா கூட என் மூஞ்சில முடிச்சுட்டு தான் பாவா. அப்பதான் அவளுக்கு வேகமா வருமா. அதனால உங்களுக்கு நான் முன்ன வந்து சொல்றேன்னா என்ன காரணம்? நீ யாருக்காக வந்துக்கிற? என் பொண்டாட்டி மன்னனுடைய பாக்குறதுக்கு பாக்கத்துக்கான வந்துக்கிற. ஆமா. அந்த அம்மாளுக்கு அந்த ஆசை இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? கோடி ஆசையடா அவளுக்கு இருந்திருக்கும். இருந்தாலும் கவனம் தெரியல. அவ வந்து பூஜையில உக்காந்துக்கிறான். இருந்தாலும் இந்த பூஜை யாருக்காக செய்வா? புருஷன் வரணும்னு தான் பூஜை பண்றா. நாம தான் வந்துட்டோமே. அப்புறம் என்ன அந்த மையத்துக்கு பூஜை என்னத்துக்கு கிளப்புன்றேன். அவனை தூக்கு. சிவனை தவறாக பேசக்கூடாது. நான் சொன்ன நம்மளுக்கு சொந்தக்காரி நம்ம கொண்டாடி. நான் சொன்னது அந்த சிவனை சொல்ல, நான் பால்கார சிவனை சொன்னேன். சரி, மடி பெண்ணே பெண்ணே
சண்டாளி சதிகாரி ஐயோ நீ பிடிச்சு தள்ளி என் வெண்ணப்படாத வேலையில வெண்ணப்பட்டு போச்சு என் காயப்படாத வேலையில காயப்பட்டு போச்சு எதுக்கு நீ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த சாமி சென்னை காந்தர்வ திருமணம் செய்து 9 வருட காலங்கள் ஆகிவிட்டது. இன்று வருவேன் நாளை வருவேன் என்று வழியவே நான் பார்த்து கொண்டிருந்தேன். என் தந்தையாகப்பட்ட மேகராஜ கன்னிகாமடம் கட்டி 48 நாள் கௌரி பூஜை செய்து வந்தா, சிவனாரை கூறி பூஜை செய்து வந்தா, உன்னுடைய வராத கணவர் வருவார் என்று சொன்னாரு. சிவனுக்காக எனக்காக தானே பூஜை பண்ண? உண்மைதான் நான் வந்துட்டல சாமி. என் கூட இருக்கிறீங்க சாமி கோயிலுக்கு மாலையை போடுறோம். ஐயோ எனக்கு ரத்த சாமி ஒரு கோயிலுக்கு கணவராக இருந்தாலும் 48 நாள் கௌரி அதாவது சிவன் பூஜை முடியாம யார் வந்தாலும் கண்ணை திறந்து பார்க்க கூடாது என்பதோ தந்தையாருடைய கட்டளை. அப்படி இருக்க யார் வந்தாலும் சிவனுடைய பூஜையை கலந்து போவென்று இன்னும் 3.25 நாளைக்கு மட்டுமே இருக்கிறது சாமி. இருக்கு சாமி, அவசரப்படாதீங்க. ஏமா வாமாங்க, கொஞ்சமாவது அறிவுக்குதான். அவங்க பொம்பளை எப்ப ஆம்பளை வரலன்னு எதிர்பார்ப்பாங்க. வந்த ஆம்பளை புடிச்சு தள்ளி தூணி மேல தள்ளி மஞ்சள் குழந்தை வச்சுங்கிறே. ஐயோ நாளைக்கு எத்தின்னு நான் ஜெயிலு போடுறது. அது கிடைக்கட்டும். இது யாருக்காக செஞ்சேன்? அண்ணா கணவருக்கு தானே. உண்மைதான். அவர் வந்தாரு தானே. சரி அவன் சொன்ன மாதிரி கோயிலுக்கு மாலையை போறான். ஒரு சாவு எதனா ஒண்ணு தீட்டு ஆகி போயிருக்கு. மாலையை கழிக்கிட்டு சாமி அடுத்த வருஷம் நான் வரேன்னு சொல்லி கும்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு வேலை செய்யறது இல்லையா? ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நான் படுத்து அது ஒரு கோயிலுக்கு ஓம் நிலத்து கட்டுறதுக்கு எங்க ஐயப்ப மாலைக்கு எங்க ஒண்ணு போறாங்க. ஏதோ ஒண்ணு ஆகி போயிருக்கு. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன கோமித்த மாட்டு கோமித்த மேல தெளிச்சுக்கின்னு குழப்பம் நடத்துறது இல்லையா? உனக்கு என்ன போல கோபம்? ஒரு 5 நிமிஷம் தம் கட்டி படுத்திருந்தா சாமி மந்திரி. ஐயோ சாமி 18 நாளைய பாரத யுத்தத்திலே கூட என் மேல் துணி விண்ணமை ஏற்படாமல் இருந்தது. இந்த சண்டாளியால என் விண்ணப்படாது வேண்டி விண்ணும் பட்டு விட்டதே. எங்க அண்ணன் கிட்ட என்ன சொல்லுவேன்? காயப்படாது என் வேலை காயப்பட்டு விட்டது. அடியமன்னருளி உன்னை ஆசையோடு அன்போடு உன்னை தேடி வந்தேன். வேண்டாத வெறுப்போடு ஆகாய சாட்சியாக இந்த பூமாதேவி சாட்சியாக என் மாமனாகி எப்பெருமா மாயவர்வியல் சாட்சியா இனிமேல் இந்த அர்ஜுனன் இந்த உருவத்தோடு உன்னை வந்து சேர மாட்டேன். சத்தியம்.